இந்த ஐடியா வந்து நல்ல ஐடியா. இது எல்லாருமே பின்பற்றுங்க. வணக்கம் விவசாய நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து கழனியில் வந்து பில்லுங்க நிறைய வளர்ந்துக்கினே இருக்குது. பில்லுங்க வளர்க்குறதுனா தீச்சல் மருந்து விற்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து நம்மளே எப்படி செஞ்சு நம்ம அடிக்கலாம், பில்லுலாம் கட்டுப்படுத்தலாம். அதை இயற்கையாக நம்ம செஞ்சு காசு அதிகமாக விற்கிது விலை அந்த மருந்து. நம்மளே எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது வந்து தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்களும் பார்த்துக்குங்க. இப்போ நம்மக்கிட்ட 2 மாடு பசு மாடு இருக்குது. அது கோமியெல்லாம் பால் கறக்கும் போதெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றுவேன். இது வந்து நான் வந்து 50 லிட்ரு. இது 50 லிட்டரும் ரொம்பிடும். அதாவது 50 லிட்டருமே ரொம்பிடும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா உப்பு, நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்குல்ல, அது 5 கிலோ இதில் போட்டுருவேன். முதல்ல கொட்டிடுவேன். அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுவேன்னா, அந்த வெல்லம் இருக்குல்ல, வெல்லம், அந்த நாட்டு வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுருவேன் நான். அது வந்து மிஸ்ஸிங் ஆகிறதுக்காக. அதாவது பயிருங்க வந்து அப்சர்வ் பண்ணும். அதாவது வேகமாக அதை சத்தை வந்து இழுக்கும்போது இந்த கோமியம் இருக்கிறதுனால கோமியம் வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே எரிச்சிடும், அதாவது தீச்சிடும். அந்த பயிர் வந்து பயிரோ இல்லை பில்லோ எல்லாமே அப்படியே தீச்சிடும். கூட வந்து எலுமிச்சம்பழம் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 போட்டுக்கலாம், இல்லை 20 வரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து வெட்டி போடணுமா இல்லை அப்படியே முழுசாக போடணும்? வெட்டி பிழிஞ்சு அதை வடிகட்டி தான் போடணும். அதாவது வந்து எல்லாமே இதில் வடிகட்டி தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம நாசிலில் அடைச்சிக்கும், அந்த கை பிரேயரில் எதெல்லாம் அடித்தாலும் அடைச்சிக்கும். அதுக்காக எல்லாத்தையுமே வடிகட்டி தான் இதில் போடணும். எலுமிச்சம்பழ சாறை எடுத்து வடிகட்டி தான் இதில் போடணும். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை. ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் கோமி தேட்டணும் வந்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆகிடும். ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையான 5 டேங்க்கு, அதாவது வந்து பவர் ஃப்ரேயரால் 5 டேங்க்கு ஏற்ற மருந்து நம்மக்கிட்ட ரெடி ஆகிடும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக, அதாவது வந்து இப்போ நான் இன்றைக்கி அடித்து நாளைக்கே செத்து போகணும்னு நினச்சிங்கன்னா யூரியா வந்து 5 கிலோ யூரியா இதில் சேர்த்தணும். மீதி ஒன்றுமே கிடையாது. யூரியா மட்டும் 5 கிலோ யூரியா சேர்த்தணும். நம்ம யூரியா சேர்க்கலை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம இதை மட்டும் செஞ்சோம். எலுமிச்சம்பழம், கோமியம், வெல்லம், அதான் நாட்டு சர்க்கரை, அதோட வந்து உப்பு 5 கிலோ இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நீங்கள் இது ஃபுல்லாக ஆகி போச்சுன்னா நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இதுக்கு பொறுத்தளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. யூரியா சேர்த்தோம்னா தண்ணி சேர்க்கலாம், பாதி தண்ணி சேர்க்கலாம் யூரியா சேர்த்தோம்னா. இதுதான் கான்ஸ்டெப்பு. அதாவது ஒரு டேங்க்கு எவ்வளோன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஒரு டேங்க்கு எவ்வளோன்னா 10 லிட்ரு கோமியம் வேணும், 10 லிட்ரு கோமியம் வேணும், 1 கிலோ உப்பு வேணும், 3 எலுமிச்சம்பழம் வேணும். அதாவது நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை. அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதாவது வந்து இழுக்கும். அந்த பயிருங்க வந்து சர்க்கரைலாம் இருக்கிறதுனால சல்லுன்னு இழுக்கும். அது இழுத்துதுன்னா உடனே 1 மணி நேரத்தில் தீய ஆரம்பிச்சிடும். நம்ம நேற்று அடிச்சிட்டோம். நேற்று ஒரு 3 டேங்க் அடித்தோம். இப்போ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக இதை இப்போ ஊற்ற போகிறேன். ஊற்றி எடுத்து போய் அடிக்க போகிறேன், காட்டுறேன் நான். அதே சமயத்தில் வந்து எப்படி அடிக்கலான்னு நான் காட்டுறேன், பயிருக்கு படாமல். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற கோமியத்தை ஊற்றுறோம். இது வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் 1 மாதமாக பிடிச்சது. இது கலரே மாறி போச்சு பாரு. உப்புலாம் கரைஞ்சி போச்சு. உங்களுக்கு வேகமாக, அதாவது வந்து திடீர்னு மழை வர்ற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் இதை வந்து இப்படி அடித்தால விருந்து சாகணுன்றதுக்காக யூரியா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். யூரியா சேர்த்தோம்னா பட்டுன்னு செத்து போயிடும். நம்ம யூரியா வேணான்றதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். யூரியா சேர்த்தோம்னா ஒரு 1/2 கிலோ யூரியா சேர்த்துட்டோம்னா பட்டுன்னே செத்து போயிடும். நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நம்ம அடிக்கிறதையும் பார்க்கலாம். இந்த வாங்க போ. போமா,
இப்போ வந்து நம்ம ஊற்ற போகிறோம் இது டேங்க்கில். இப்போ அடிக்கிறத காட்ட போகிறேன், மீது ஒன்றும் இல்லை. அடித்து எப்படி சாகுது நான். இது வடிகட்டின கோமியம். சப்போஸ் மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஊரியா சேர்த்தாகணும். அதே சமயத்தில் பில்லு நல்லா வளர்ச்சி ஆகி பெருசாக, அதாவது வந்து 1 மாதத்து பில்லுக்கு மேலே, அதாவது 45 நாள் பில்லாக ஆகுதுன்னா நம்ம வந்து கூட வந்து ஒரு 1/2 கிலோ ஊரியா சேர்த்துடணும். அந்த ஊரியா சேர்த்தா தான் பட்டுன்னு சாகும். அது நிறைய பேர் இது மாதிரி செஞ்சுட்டு என்ன சாவலைன்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான். வயசாகிடுச்சுன்னா அது சாவாது. மேலே ரவுண்டு சாவும். அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே கட்டை மட்டும் பச்சுன்னு இருக்கும், அப்புறம் துளுத்துக்கும். அதுக்காக வேண்டி ஊரியா சேர்க்கணும். ரொம்பவும் முத்தி போயிருந்ததுன்னா பொட்டாசு 1/2 கிலோ சேர்க்கணும். இதே தான், மீதி ஒன்றுமே இல்லை. பொட்டாசும் ஊரியாவும் கலக்க தேவையில்ல. சின்ன பிள்ளை இருந்தால், அதாவது மழை வந்து இல்லை, இந்த நேரம் மழை இல்லாத இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதை நம்ம சொன்னது மட்டும் செஞ்சால் போதும். எலுமிச்சை பழம், கோமியம், வெல்லம், உப்பு, அவ்வளோதான். வெல்லம், நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பு போட்டுடணும், அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு, இந்த முதல்ல சொன்ன மாதிரி அது மாதிரி கலந்துட்டு ஒரு 10 நாள் இருந்தால் நல்லது. 10 நாள் இருந்தாச்சுன்னா சுத்தமாக செத்துரும். இப்போ நம்மளுக்கு நேற்று அடிச்சுட்டு கொஞ்சோண்டு அடிக்காத வச்சுக்கிறேன் ட்ரையலுக்காக. இப்போ வீடியோவை பாருங்கள். இதை இப்போ நான் அடிக்க போகிறேன். எனக்கு கண்ணை பூசுது, அதுக்காக பிடிச்சிக்கிறியா? விவசாய நண்பர்களே, இது வந்து சாதாரண ஒரு குடம். இது நிறைய விவசாயிங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, சவுக்கண்ணில் வந்து நம்ம வந்து மருந்து அடிக்கும்போது எப்படி நான் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவே முக்கியமாக, இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அதிகமாக கேட்டதுனால, பயிருங்களுக்கு படாமல் அடிக்கணும், திரை வச்சுட்டு அடிப்போமா, இல்லைனா ஒரு பாரில் வெட்டிட்டு அதில் நடுமத்தில் சந்து போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஐடியா அதெல்லாம் அடிக்கலாம். அப்படியே ஒருத்தவங்க இழுத்து போகணும், ஒருத்தவங்க நடுமத்தில் அடிச்சுக்கினே வரணும். அந்த வீடியோ கூட அப்புறம் போடுறேன் நான். இது வந்து அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஒரே ஆளே போதும். நம்ம இந்த ஒரே ஆளே போதும். ஒரு குடத்தை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நாசியில் வந்து இதில் சந்து ஹோல்ஸ் போட்டுருங்க. சுற்றில் ஒரு 4 சந்து இல்லை 5 சந்து வந்து சுற்றில் போட்டுருங்க. ஏன்னா மேலே இருக்கிற ஏரை வந்து இழுத்து இன்னாண்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக தள்ளும். அதே சமயத்தில் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. ஸ்பீடு அதிகமாக வச்சோம்னா இது வந்து ப்ரெஷர் இது மேலே பட்டு தண்ணி இந்த சுற்றில் வந்து ஒழுவ ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பயிருங்களுக்கு படாமல் எதுவாக இருந்தாலும் அடிக்கலாம். அதாவது அடித்ததையும் காட்டுறேன் நான். அது எப்படி உனக்கு வந்து என்னடா இது புகை மாதிரி வரும் இதில். இப்போ வந்து நான் வந்து இப்போ இதை ரெடி பண்ணுறேன். இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அடிக்கும்போது ஏதப்ப இது வந்து இது மாதிரி அடிக்கிறோம். இது மாதிரி அடிக்கும்போது புகை நிறைய வருது. இந்த புகை வர்றதுனால என்ன ஆகும்னா, சைடில் இருக்கிற செடி மேலே பட்டுதுன்னா இது வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து நம்ம அடிக்கிறது எப்படின்னா, இந்த குடம் இருக்கிறதுனால இது மாதிரி அடிச்சு போகலாம். இந்த பயிருக்கு படாது. இந்த மாதிரி கீழே குனிஞ்சு நம்ம மட்டும் அடிச்சுட்டே போகலாம். கொஞ்சம் வேகத்தை மட்டும் ஸ்லோ பண்ணிடணும். இப்போ அடித்து காட்டுறேன் நான். வாங்க போகலாம் வீடியோக்கு. இப்போ வந்து இந்த அடிக்கிறேன் பாருங்கள். கீழே குனிஞ்சின்னு இந்த இப்போ பயிர் பக்கத்துலேயே இருந்தால் கூட அந்த புகை வந்து போய் படாது. இது போல் தான் அடிக்கணும். அதாவது சவுக்கு கண்ணை விட்டுட்டு நம்ம மாண்டு இது மாதிரி அடிச்சு போனோம்னா, குடல் செடி இருக்குது பக்கத்துலேயே அடிக்கிறோம் பாரு. அவ்வளோதான். இது மாதிரி அடிக்கணும். இது வந்து நிறைய பேர் தெரியாமல் எப்படி அடிக்குதுன்னு தெரியாத இருப்பாங்க. இப்போ நேற்று அடிச்சது இது. நேற்று அடித்த புல் வந்து எப்படி இருக்குது பாரு. இதில் வந்து படாத இடத்துல இது ஒரு திட்டு இருக்கு பாரு. இந்த இடம் படலை. அது மாட்டினா அந்த பில்லு வந்து ஒரு நாள் ஆச்சுன்னா அது செத்துரும். அதே சமயத்தில் இந்த மருந்து பொறுத்த அளவுக்கு மழை உடனே பெய்யக்கூடாது. இதே வந்து கெமிக்கல் மருந்து வந்து 1 மணி நேரத்தில் மழை பெஞ்சாலே அது அந்த பில்லு பூரா செத்துரும். இதில் வந்து மழை பெய்யக்கூடாது. அது மட்டும்தான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து நேற்று அடிச்சது எந்த அளவுக்கு கருகிடுச்சு பாரு. இப்போ அது சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதுவே கருக ஆரம்பிச்சிடும். இந்த ஐடியா வந்து நல்ல ஐடியா. இது எல்லாருமே பின்பற்றுங்க. பக்கத்தில் வந்து பயிருக்கு வந்து எதுவுமே ஆகாது. இது மாதிரி இந்த டபரா வந்து இது மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா சூப்பராக அடிக்கலாம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப
என்னடா இது தெரியாத போச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் இது சூப்பரான ஐடியா. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு, அதாவது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தெரியாத இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஐடியாவை நானும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக நம்ம வந்து ஐடியாக்கள் சொல்லுவோம், அதை டிப்ஸு சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.